இல்ல அந்த நேரம் எடுத்தாவோ ஒப்படைக்க அவங்க உங்களுக்கு திரட்டு அப்படி செய்யட்டா இல்லை எப்படி செய்யப்படுது ஏன்னா கண்ணியம் கோயில் தனியை போட்டால் உங்களுக்கு தந்தா நம்மளை அங்கே வடியில் இருந்தாங்க எங்கே கழுதாவில் இங்கே காசு மட்டும்தான் இவங்க கூட இன்னைக்கு செஞ்சேன்டா கோயில் காசியம் வந்து நாங்கள் போடுவோம் ஒவ்வொரு முறை நான் இதைத்தான் 400 போட்டோம் ஸ்விமிங் பூல் ஒன்று அடிக்க போகிறோம் இதில் கழுதா வந்து முடியுமா சரி வராது உங்களுக்கு காணாது ஸ்விமிங் பூலுக்கு நான் சபையிலுமே எடுத்தேன் இந்த இதை நான் முன்மொழிஞ்சு உங்களுக்கு தான் தரண்டு உங்களுக்கு அந்த பிரச்சனையா போகும் ஏன் தெரியுமா விட்டுருவா காசு விட்டு அழிக்கிறார் இல்லை இல்லை தனியாரையும் கொடுத்தா இதான் இருமே அரிசனா காசு ஒன்று இது உங்களுக்கும் அதுக்குமா இந்த எங்களுடைய மண்மனை தென்னறிவில் பற்றி பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் அவர்களுடைய அந்த நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு பெரிய ஒரு 3 மில்லியன் அந்த பெறுமதியான வேலை பணியொன்று இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையில் கௌரவ தவிசாளர் அவர்களையும் அவர்களோடு இணைந்தவர்கள் எங்களுடைய கண்ணையம்மன் ஆலய செயலாளர் உள்ளிட்ட நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் விளையாட்டுக் கழகங்களின் தலைவர் செயலாளர் உள்ளிட்ட நியூட்டன் விளையாட்டுக் கழகத்தின் உறுப்பினர்கள் பிரதேச சபை உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் இது அவங்க நல்ல தூர நோக்கோடு செயற்படுகின்றார்கள். இது அதாவது மதில் கட்டுமான பணியை முன்னெடுத்து 3 மில்லியனுக்காக மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தொடர்ச்சியாக இன்னும் இந்த கிராமத்துக்கு மட்டுமல்ல இந்த மாவட்டத்துக்கு இது பயன்படுற ஒரு மைதானமாக இருக்கின்றது. நாங்கள் அண்மையில் அறியக்கூடியதாக எல்லா விளையாட்டுகளும் இங்கேதான் நடக்குது. அதனை எங்களுடைய நியூட்டன் விளையாட்டுக் கழகம் அதனை கொஞ்சம் நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடையும் இணைத்து இதனை நாங்கள் சிறப்பாக முன்னெடுக்கிறதுக்கு கௌரவ தவிசாளர் அவர் இந்த நேரத்திலையும் எங்களுக்கு ஆத்திரமாக இருப்பார் என்பதை கூறிக்கொண்டு அவர் இதில் அடிக்கல் நடுகின்ற முதலாவது அடிக்கலினை நடுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் வாங்க. பிடிக்கிற மாதிரி வரேன் இங்கே வரேன் முட்டிக்கால இருந்து வரேன் முட்டிக்கால அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் 2025 6ஆம் மாதம் 12ஆம் தேதி மண்ணிலை நிறைவேற்றி பிரதேச சபையை தமிழரசி கட்சி கைப்பற்றிய பிற்பாடு நாங்கள் அந்த எங்களுடைய கட்டமைப்பு கூட கிட்டத்தட்ட இலங்கையிலே பாரிய அபிவிருத்தியோட முதலாவது இடத்துல எங்களோட மண்ணிலை நிறைவேற்றி பிரதேச சபை இருக்கு. அதோடு எங்களுக்கு ஒத்தாசையாக வழங்குற எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை நன்றிகளும். உண்மையில் எங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 400 ரக்குள்ள மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2 மைதானங்களாக இருக்குது. அதில் இப்போ 3ஆவதாக நாங்கள் எங்களுடைய பிரதேசத்துக்குள்ள செட்டிப்பாளையத்துக்குரிய இந்த பொது விளையாட்டு மைதானத்தை வருகின்ற மாதம் தொடக்கம் இனி கிட்டத்தட்ட ஒரு 5 மில்லியன்ல முதலாவது வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கும். இன்றைய தினம் நாங்கள் 3 மில்லியன்ல இதுக்குரிய தடுப்பூசி வர இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய கௌரவ உறுப்பினர்களூடாக எங்களுடைய கண்ணையம்மன் ஆலய நிர்வாகம் மற்றும் நியூட்டன் விளையாட்டுக் கழக தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த வேலை இன்றைய தினம் தொடர்ந்து முன்னெடுத்த இன்றைய தினம் இனிவரும் காலங்களில் வருகின்ற கிழமை உண்மையிலே எங்களுடைய நிர்வாகம் மற்றும் எங்களுடைய நியூட்டன் விளையாட்டுக் கழக தலைமைக்கு ஒரு வாக்குறுதி தாரோம். வருகின்ற கிழமை இந்த விளையாட்டு மைதானத்துக்குரிய அனைத்து வேலைகளும்
இப்படி பிரதேச சபை ஊடாக இன்னும் ஒரு 5 மில்லியன் ரூபாய் பணத்துல இது ஒரு வட்ட வடிவாக அனைத்து விளையாட்டுகளையும் இந்த இடத்திலேயே கிட்டத்தட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து வீரர்களும் இங்க வந்து விளையாடக்கூடிய மாதிரி நாங்கள் ஒரு வேலையை தொடங்குறோம். அதுக்கு எங்களுடைய அனைவரும் நான் இன்னொரு விளக்கம் உண்டு. இந்த பொது விளையாட்டு மைதானத்தை எங்களுடைய கண்ணையம்மன் செட்டிப்பாளையம் கண்ணையம்மன் கோயில் நிர்வாகம் கேட்டுக்கொண்டதுக்கு அமைய இன்றைய தினம் அவங்களுக்கு பூரணமாக கையளிக்கும். அது ஊடாக இனிவரும் காலங்களில் நியூட்டன் விளையாட்டு கழகமும் எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த ஒரு பாரிய ஒரு பணியை நீங்க முன்னெடுப்பீர் என்று சொல்லிக்கொண்டு இனிவரும் காலங்களில் எங்களுடைய தேசியத்தோடும் எங்களுடைய அபிவிருத்தியும் சரியான முறையில தொடரும் என்று கேட்டுக்கொண்டு விடையேறும். வணக்கம். உண்மையிலே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நேரம் இது. எங்களோட பிரதேசத்தை பொறுத்தளவில் 400 மீட்டர் மைதானம் வந்து எமது ஊரில் அமைக்கப்பட்டு இன்றைய பல சாதனைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த பிரதேசத்துக்கு மட்டுமே இந்த மாவட்டத்துக்கு முழுக்க கிழக்கு மாகாணத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு சாதனையாக அமைகின்றது. அந்த வகையில் நாங்கள் நன்றி கூறுகிறோம் பிரதேச சபை தவிசாளர் மதிப்புக்குரிய வினோத் அவர்களுக்கும் மற்றது அவர்களுடைய சார்ந்த அந்த கட்சி உறுப்பினர்கள் மற்றும் அவர்களுடைய நிர்வாகத்துக்கு நன்றி. அதோடு சேர்த்து கண்ணையம்மன் ஆலயத்துடைய கௌரவ தலைவர் அவர்கள் வந்து இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவை நாங்கள் இணைந்து எல்லாரும் சேர்ந்து இணைந்து இந்த பிரதேசத்தில் விளையாட்டுத்துறையை நாங்கள் மென்மேலும் வளர்ச்சியடை செய்வோம் என்று கூறிக்கொள்கிறோம். அதோடு சேர்த்து இந்த நிகழ்ச்சி இந்த திட்டத்தை இங்கே அமைச்சமைக்கு கௌரவ தவிசாளர் அவர்களுக்கும் பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.